வணக்கம் அருப்புக்கோட்டை மக்களே, வெல்கம் டு அருப்புக்கோட்டை அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, இந்தியா லெவல்ல 4 வீலர் டிராக் ரேசிங்ல கலக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் சந்திக்க வந்திருக்கோம். அவங்க நம்ம அருப்புக்கோட்டையை சேர்ந்தவங்க அப்படின்னும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருந்தது. ஆமாங்க, இந்தியாலேயே ஃபாஸ்டஸ்ட் உமன் டிராக் ரேசரை தான் சந்திக்க வந்திருக்கோம். ஹாய் மேம். வணக்கம். அருப்புக்கோட்டை மக்களே, இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே இவங்கள தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது, தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கிரேட்டஸ்ட் பர்சன் தான் இருக்கிறாங்க. ஸோ டிராக் ரேசர், அதாவது ஃபாஸ்டஸ்ட் உமன் டிராக் ரேசர் இவங்க தான் யோஸ்ரீ மேம். இப்போ சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டிராக் ரேசிங்னா என்ன மேம்? ஸோ ட்ராக் ரேசிங்கிறது வந்து இட்ஸ் குவார்டர் மைல், ஒரு 400 மீட்டர். இட்ஸ் நாட் லைக் அ சர்க்கியூட். இப்போ மோட்டார் ஸ்போர்ட்ஸ்னு சொன்னாலே அந்த சர்க்கியூட் தான் எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும், லைக் ஃபார்முலா ரேசிங் எஃபோர். பட் ட்ராக் ரேசிங்கிறது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். இட் ஜஸ்ட் அ குவார்டர் மைல். எவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் போகிறீங்க, எவ்வளோ செகண்ட்ஸில் நீங்கள் வந்து ஃபினிஷ் லைனில் வந்து ரீச் ஆகுறீங்கன்னு தான் உண்டு. ஸோ அவ்வளவா யாருக்கும் தெரியறது இல்ல. ட்ராக் ரேசிங் இஸ் வெரி ஃபியூ பீப்புள் நோஸ் அபவுட் இட். இட் வந்து இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் பெங்களூர் அண்ட் புனே. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் இன் டெல்லி ஆல்சோ. பட் வந்து நானும் எங்க டீமும் வந்து வி ப்ரிஃபர் டு கோ எஃப்எம்எஸ்ஏ அப்ரூவ்ட் ட்ராக் ரேசிங் இவெண்ட் தான் போவோம். பிகாஸ் எஃப்எம்எஸ்ஏ அப்ரூவ்டுங்கிறது வந்து ஃபெடரல் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ தே வில் ஃபாலோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எவ்ரி திங். ஸோ அதனால அந்த எஃப்எம்எஸ்ஏ அப்ரூவ்ட் இவெண்ட்டுக்கு தான் வி ஆல்வேஸ் கோ. ஸோ ஐவ் ஸ்டார்டட் மை ட்ராக் ரேசிங் வந்து பார்த்தீங்கன்னா 2021. ஆமா. So it's been 4 years now. ரேசிங் பண்ணிருப்பீங்க. So every year twice we go. So maybe வந்து ஒரு 10 தடவை போயிருப்பேன் ரேசிங். So far I've received 24 trophies. Yes, 24 hours இருந்தது. 15 தடவை 24 hours எப்படி? எனக்கு என்ன கேள்வினா, அருப்புக்கோட்டையில இப்படி ஒரு பொண்ணு யாருக்கும் இன்னும் அருப்புக்கோட்டை மக்களுக்கே தெரியலையே அப்படின்ட்டு. ஆக்சுவலி நிறைய பேர் நம்பவே மாட்டாங்க நான் அருப்புக்கோட்டைன்னு சொன்னா. என்னோட லைசன்ஸ் எடுத்து காமிப்பேன், நான் அருப்புக்கோட்டை தான். அருப்புக்கோட்டையில தானே பிறந்தேன். ஆமா, இங்க எஸ்பிகே ஸ்கூல்ல தான் படிச்சேன். எஸ்பிகே ஸ்கூல்ல தான். எஸ்பிகே கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தான் படிச்சேன். ஸோ பிறந்து வளர்ந்தது எல்லாமே அருப்புக்கோட்டை. ஸோ ஒன்லி ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் அண்டர் கிராஜுவேட் மட்டும் அருப்புக்கோட்டையில் படிக்கல. ஐ ஜஸ்ட் ஸ்டடிட் இன் சேலம் அண்ட் யூகே. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஐ மூவ் டு சென்னை. ஸோ எப்படி உங்களுக்கு வந்துட்டு கார் ரேசிங் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு? ஸோ காலேஜ் டேஸ்லேருந்தே ஐ யூஸ் டு டிரைவ் கார்ஸ். ஃபாஸ்ட்டாக ஓட்ட பிடிக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்த ரீசன் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான். ஸோ ஹீ இஸ் ரன்னிங் ஹிஸ் ஓன் கராஜ் இன் சென்னை. ஸோ அவர் வந்து ஹீ பில்ஸ் கார்ஸ், சர்வீசிங், ஜெர்மன் கார்ஸ், அதே மாதிரி மாடிஃபைட் கார்ஸ், பர்ஃபார்மன்ஸ் கார்ஸ் எல்லாமே பில் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாள் நைட் வந்து நாங்கள் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். நீ இவளே நல்லா கார் ஓட்டுறாளே, நீ ஏன் ட்ராக் ரேசிங்ல இவ்வளோ அனுப்பக்கூடாதுன்னு ஒரு பையன் சொன்னான். இல்லை, ட்ராக் ரேசிங் அப்படின்னா என்னன்னு கேட்டோம். ஆமாம், எங்களுக்கே தெரியாது. ஸோ ட்ராக் ரேசிங்கிறது வந்து ஒரு ஈவெண்ட் தட் ஹேப்பன்ஸ். பட் யூஸ்வலாக யூஎஸ், ரஷ்யா அந்த இடத்துலலாம் பயங்கர செலிப்ரேட் பண்ணுவாங்க ட்ராக் ரேசிங். ரொம்ப அப்படியே என்ன சொல்ல, டெடிக்கேட்டடாக தே வில் பில் கார்ஸ் அண்ட் தே கோ ஃபார் டைமிங்ஸ். பட் இந்தியாவில் வந்து அவ்வளோவா யாருக்கும் அவேர் இல்லை. ஸோ வெரி ஃபியூ பீப்புள் ஹூஸ் இன் டு கார் கம்யூனிட்டி தே நோ அபவுட் ட்ராக் ரேசிங். ஸோ அப்பதான் நாங்க கேட்டோம், ட்ராக் ரேசிங் வந்து இட்ஸ் குவார்டர் மைல் சர்க்கியூட் மாதிரிலாம் இல்லை, நீ பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டா, எஸ், ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் குவார்டர் மைல், 1/2 கிலோமீட்டர். ஸோ எவ்வளோ ஸ்பீட்ல போறீங்க. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் லான்ச் கண்ட்ரோல். அந்த ஸ்டார்ட் லைன்ல வந்து வி வில் கால் இட் அஸ் அ கிறிஸ்மஸ் ட்ரீ. ஸோ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல வந்து கிரீன் வந்த உடனே வந்து லான்ச் பண்ணி யூ ஹேவ் டு கோ. ஸோ டுவர்ட்ஸ் த ஃபினிஷ் லைன்ல வந்து நீங்க வந்து டெயில் கேட், தட் மீன்ஸ் லைக் பிரேக் அடிக்கணும். ஸோ அந்த டெயில் கேட் இல்லை, யூ வில் பி டிஸ்குவாலிஃபைட். ஸோ ஆஃப்டர் ஃபினிஷ் லைன் வந்து நீங்க பிரேக் அடிச்சா தென் இட் வில் டெல் யூ த செகண்ட்ஸ், ஹவு மெனி செகண்ட்ஸ் யூ ஹவ் ரீச் த ஃபினிஷ் லைன். ஸோ யூஸ்வலாக வந்து யூஎஸ்ல தான் அது பயங்கரமா நடக்கும். பட் நடக்கும், பயங்கரமா நடக்கும் ஆக்சுவலா. ஆமா, ரொம்பவே. பட் இங்க வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் நவ் இட் ஸ்டார்டட் நோயிங். ஆக்சுவலா இந்த லாஸ்ட் 2 years வந்து லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் பில்டிங் தேர் ஓன் கார்ஸ். ஆமா, ஏன்னா இந்தியால வந்து தேவர் திங்கிங் இந்த மாதிரி ரேஸ்க்குலாம் போனா வி ஹவ் டு ஸ்பெண்ட் சோ மச் மணி, லேக்ஸ் க்ரோஸ் கணக்குல வி ஹவ் டு ஸ்பெண்ட்னு நினைப்பாங்க. பட் வந்து நாங்க வந்து we break that. We just break the barrier. So we have built the car under our budget. So we have proved that in budgetலயும் நம்ம வந்து டைமிங் பண்ணலாம், நல்ல கார் பில்ட் பண்ணி டைமிங் பண்ணலாம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கார் வந்து நான் டிரைவ் பண்ணது போலோ.
எப்படி இருந்தது? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கார் போலோ டிரைவ் பண்றீங்க. சுத்தி ஆளா நிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க கார் ரேசிங்ல என்னன்னா ஆக்சுவலா வந்து ஐயோ ஐ வாஸ் டெட் ஸ்கேர்ட். ஆக்சுவலி தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் கார். அப்போ வந்து போல என்கிட்ட இல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கார் வந்து கொடுத்தாங்க. யூவி நீங்க பண்ணுங்க, நோ ப்ராப்ளம், எங்களுக்கு நீங்க பண்ணுங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப எங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த ஸ்டார்ட் லைன்ல நிக்கிறேன். ஸோ he was telling me கார் உடஞ்சி போனாலும் பரவாயில்ல, நீ டைமிங் எடுக்கிற, ஓகே டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட், அந்த ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்தாரு. தென் வந்து ஓகே அப்படி சொல்லிட்டு ஆமா தென் வந்து ஐ கேம் செகண்ட் பிளேஸ். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர முடியல பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் பேசிக் ஸ்டேஜ் 2 கார். ஸோ அதனால வந்து செகண்ட் பிளேஸ் வந்தேன். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். தென் ஐ ஸ்டார்டட், தென் வி காட் அவர் ஸ்கோடா ஆக்டேவியா, அதை பில்ட் பண்ணோம். ஸோ ஈச் டைம் 11.9 செகண்ட்ஸ். Yeah, so Skoda Octavia 1.8 TSI. It's not even 2 liter. It's 1.8 liter engine. So 11.9 seconds பண்ண everybody was shocked. Oh, இந்த கார்ல இந்த டைமிங் பண்ணலாமான்னு வந்து நம்மளால பண்ண முடியும். ஆமா பண்ணிடலாம். எஸ். அண்ட் ஐ காட் ஹியூஜ் சப்போர்ட் ஃப்ரம் மை ஹஸ்பண்ட் அண்ட் மை டீம், வேக் மாஸ்டர் டீம். ஸோ ஏன்னா என் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா நீங்கள் போய் பண்ணுங்க, யூ கேன் டூ இட் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உண்மையிலேயே அப்ரிஷியேட்டபிள். ஏன்னா நிறைய பேர் வந்து விமனை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, நாட் மச், எஸ்பெஷலி இன் மோட்டார் ஸ்போர்ட்ஸ். ஏன்னா பசங்க தான் வந்து டிரைவ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க ஃபாஸ்ட் கார்லாம். பட் விமன் கிட்ட கொடுக்குறது வந்து ஐயோ எப்படி டிரைவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. பட் ஐ ஹேட் அ வெரி குட் சப்போர்ட் ஃப்ரம் மை ஹஸ்பண்ட் அண்ட் மை டீம். ஸோ யா, தட்ஸ் வை ஐ எம் ஏபிள் டு அச்சீவ் திஸ். இப்ப 24ல லாஸ்ட்ல 10.6 seconds. Yeah. அது எப்படி இருந்தது லாஸ்ட் அவங்க முடிக்கும் போது? So லாஸ்டா இவ்ளோ பெரிய கார்ல நீங்க அது பண்ணி முடிச்சீங்க? So நாங்க வந்து Audi TT, we got Audi TT because to go better timing போறதுக்கு obviously we need to upgrade our cars. So Audi TT-மே பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் பில்ட் பண்றதுக்கு, அந்த மாதிரி ஒரு மித் கொண்டு வந்தாங்க. பட் we have built this car under our budget. 10.6 seconds பண்ணுன்னு எதிர்பார்த்தாங்க, பட் நான் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலைங்க. So நான் 10.6 seconds அங்க வந்தோடனே டைமிங்ல எங்க ஹஸ்பண்ட் எல்லாரும் பத்திக்கிறாங்க 10.6 seconds. நான் I was shocked. Oh, okay. Because there is no woman did that timing. See, actually வந்து there are few women who drives McLaren, Lamborghini. அது வந்து பாத்தீங்கன்னா it's 8 crore cars, 7 crores carsலாம். So அதுல வந்து 11 seconds, 10 seconds பண்றது வந்து it's not much big deal. ஏன்னா அதுக்கு தான் நீங்க அவ்வளவு பே பண்றீங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு. பட் வந்து கம்மியான பட்ஜெட்ல இந்த டைமிங் பண்றது வந்து இட்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவே நீங்க வாங்குறீங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரையும் கம்மியான பட்ஜெட்ல இவ்ளோ டைமிங் முடிச்சிருக்கேன். ஆமா. சோ அந்த ஒரு பேரியர் நாங்க பிரேக் பண்ணனால தான் we are happy. We are quite happy. We are just proving. It's a kind of proof of concept. கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே அவங்க வந்துட்டு இவ்வளோ பட்ஜெட்ல இவ்வளோ இதுக்குள்ளதான் நான் முடிச்சேன். அதுவும் என்னோட தைரியம். அவங்க ஹஸ்பண்ட் தான் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க செகண்ட் பிரைஸ் வந்தீங்கல்ல, எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யாருமே போனோடனே சம்டைம்ஸ் நிறைய பேர் வின் பண்ணவே மாட்டாங்க, லூஸ் பண்றதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. Okay, I'll tell you one thing. Actually, first place ku second place ku பெரிய difference இல்ல. First place வந்து 16.001 seconds. நான் வந்து 16.003 seconds. So basically பாத்தீங்கன்னா just 2 secondsல வந்து I lost. So in the drag racing பொறுத்தவரைக்கும் milliseconds matter. So that's where you get your places. So நான் என்னன்னா அந்த போடியம்ல நிக்கிறேன், அந்த பையன் வந்து பார்க்கலாம், ஒரு பொண்ணா என் பக்கத்துல ஓட்டுச்சு. So ஒரு பொண்ணா வந்து செகண்ட் பிளேஸ் வந்து நீ இப்படி பாப்பான். அந்த மொமெண்ட் தான் வந்து it was like okay, then I understood, okay, not many women drives cars in drag racing. தெரியல, கார் டிரைவ் பண்ணாலே நார்மலா ஒரு பொம்பளை பிள்ளை ரோட்ல கார் ஓடினாலே பரவாயில்ல, பொம்பளை பிள்ளை கார் ஓடுதா அப்படின்னு இன்னமும் ஆச்சரியமா பாக்குற நிறைய மனிதர்கள் இருக்காங்க, நிறைய பேர் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு மத்தியில இப்படி ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே பெருமையா இருக்கு. அருப்புக்கோட்டைக்கு தான் பெருமை. ஆமா கண்டிப்பா. ஆக்சுவலா நிறைய பேத்துக்கு தெரியவே தெரியாது நான் அருப்புக்கோட்டைன்னு. சோ இவங்க அருப்புக்கோட்டை ஏதாவது வெளிநாட்டுல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இட்ஸ் மை ஹோம் டவுன். அருப்புக்கோட்டை ஐ வில் கம் ஆஃபன். என் பேரண்ட்ஸ் லிவ்ஸ் ஹியர். நான் எவ்ரி இயர் ஒரு 2 months 3 months இங்க வந்து ஸ்டே பண்ணிட்டு, ஆமா ஸ்டே பண்ணுவேன், இங்க தான் இருந்துட்டு போவேன். ஸோ டியூரிங் மை ரேசிங் வந்து பாத்தீங்கன்னா we have to travel. ஸோ என்கிட்ட வந்து ஒரு குட்டி நாய்க்குட்டி இருக்கு. ஸோ எப்பயுமே இங்க வந்து விட்டுட்டு போயிடுவேன். ஆமா, ஸோ இங்க விட்டுட்டு போயிடுவேன் ரேசிங். ஆமா. இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் ஒரு பொருட்கள் தான் நின்று என்னை சுத்தி 2 பசங்க கீழே வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு?
ஏன்னா 2 பக்கமும் பசங்க நிக்கிறாங்க. ஒரு கேர்ளா நிக்கிறோம். அந்த பையனே பார்த்தான்றத சொன்னீங்க. Definitely, it was a proud moment. Actually, on the 2022, I won. That was the first time Indian Open category I won, and I'm the first woman who drove an Indian Open category till now, as per FMSA. So when I won first place, actually those two guys refused to come. அவங்க ரெண்டு பேரும் என் பக்கத்துல நிக்கல. ஆமா நிக்கல. சோ நான் மட்டும் தனியா நிப்பேன் சொல்லிட்டு சோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே 2023 people started accepting. Okay, இந்த பொண்ணு வர ஆரம்பிச்சிட்டா. நான் வந்து ஒரு ரேஸ் கூட மிஸ் பண்ணாம எவ்ரி ஈவெண்ட் நான் போய் எவ்ரி இயர் நான் ஈவெண்ட் அட்டன் பண்ணுவேன். ஸோ தட் அந்த கண்டினியூட்டி வேணும். ஸோ தட் பீப்புள் நோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க, ரேஸ்க்கு வராங்க. ஸோ தட் ஷீ இஸ் பிரேக்கிங் த பேரியர் with men and ஏன்னா பிகாஸ் அங்க பாத்தீங்கன்னா முக்காவாசி 150 men will be driving. அதுல ஒரு 1 or 2 people. அதுல வந்து போடி மாடிக்கிறது நான் ஒருத்தி தான். ஸோ வந்து ரெகுலரா கன்சிஸ்டன்டா போய்கிட்டு இருந்தோம். அண்ட் டு பி ஆனஸ்ட் என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். ஹி இஸ் த ஒன் ஹூ லைக் என்கரேஜ் மீ. ஓகே போலாம், கம் லெட்ஸ் கோ. ஓகே ஃபைன். ஆமா, because it also involves so much money. நான் வந்து சும்மாலாம் போய்லாம் சொல்ல, lots of money involved. But since நாங்க அந்த ஃபீல்டுல இருக்கோம், எங்க ஹஸ்பண்ட் அந்த பிசினஸ் பண்றனால it's added value for us. அதை வச்சு நாங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறோம். It's a more of like a proof of concept. See, நாங்க பண்ற பில்ட் எல்லாமே வந்து it's not going to break. So we are proving. So more of like a marketing perspective also it's helping. But அந்த சர்க்கிள் என்னோட பேஷன், நானும் வந்து என்ஜாய் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, இப்போ கேர்ள்ஸ் இது வந்துட்டு மோட்டார் சைக்கிளிங் சூஸ் பண்ணலாம்னு சொல்ல அவங்களுக்கு நீங்க என்ன ஒரு ஐடியா, ஒரு ஒபினியன் சொல்லுங்க. So motor sports is a dangerous sports. So you see, if you have a passion, you want to ride அந்த மாதிரினா definitely go for it. Yeah, passionate, but lots of money involved. It's not a joke. So you need to have a support. கண்டிப்பா வந்து ஃபேமிலில பொண்ணுங்க நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் சொன்னாலே எங்க அம்மாவே வந்து ஐயோ பொண்ணு பொம்பளை பிள்ளையா ஓட்டுது நோன்னு சொன்னாங்க. ஸோ நான் எப்பயுமே வந்து ரேஸ்க்கு போறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன், போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவேன் இந்த மாதிரி வின் பண்ணிட்டேன். ஆமா, வின் பண்ண அந்த வீட்ல கொண்டு வந்து வைக்கணும்ல, அதுக்கு வரதுட்டு. ஸோ அதுக்கப்புறம் eventually they started accepting it. Okay, நீ நல்லா தான் பண்ற, you can do it. எனக்கு என்னன்னா ஐ காட் மோர் கான்ஃபிடென்ட் இன் மை கார் தென் மீ. ஏன்னா மை ஹஸ்பண்ட் அண்ட் மை டீம் ஸ்டார்டட் பில்டிங் வெரி ரிலேபிள் கார். ஸோ இது வரைக்கும் ஒரு தடவை கூட உடஞ்சி நின்னதில்லை, எதுவுமே ஆனதும் இல்லை, ஒரு தடவை கூட ஆனதில்லை. ஸோ அதனால வந்து எனக்கு அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு, என் மேலோட. ஸோ that's how it's going on. Let's see. நீங்க இவ்வளவு விஷயம் சொல்லிட்டீங்க. இப்போ கல்யாணமா ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு குட்டி பாப்பாவும் இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரேஸ் போயிட்டு வந்தப்ப வீட்ல எப்படி பார்த்தாங்க, எப்படி ஃபீல் பண்ணாங்க? கண்டிப்பா இப்ப வரையுமே. ஆமா, இப்ப வரைக்கும் பயமா. ஆமாமா, எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க மதர் அண்ட் லா, எவ்ரிபடி வில் பி ஸ்கேர்ட். அவங்க வந்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, போன் வர வரைக்கும் அப்படியே திக்குன்றுவாங்க. நான் போன் பண்ணி ஓகேமா நான் வின் பண்ணிட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் they'll be happy. ஆமா வின்னிங் போன். ஆமா, இது வரைக்கும் ஆக்சுவலா என்னன்னா நான் போலோ வின் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கோடா ஆக்டேவியா நாங்க வந்து பண்ணோம். ஐ டென்ட் வின். ஸோ நான் அப்ப ரொம்ப அழுதேன், ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஐயோ நம்மளால வின் பண்ண. எனிவே சி யூ காட் ஒன் போடியம், எதுக்காக நீ ஃபீல் பண்ற? இல்ல ஐ வாண்ட் டு கெட் அ பெட்டர் டைமிங் ஒழுங்கா பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நான் ஐ ஃபெல் பேட். அன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்ட் முடிவா, ஓகே இதுக்கப்புறம் வந்து ஷீ ஷுட் வின், ஷீ ஷுட் கெட் அ பெட்டர் டைமிங் வித் தட் கார்னு சொல்லி அப்போதைக்கு வரைக்கும் நான் லூஸ் பண்ணதே இல்லை. நாட் ஈவன் டுடே. சந்தோஷமா இருக்கு, ஷாக்கிங்கா இருக்கு, எப்படிடா அப்படின்ற மாதிரி. வீட்லயே நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேம், இப்போ கார் ரேசிங் நீங்க ஒரு டிராக் ரேசரா இருக்கீங்க, ஆனா உங்களுடைய கரியர் அப்படின்றது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ ஹானஸ்டா சொல்லணும்னா ஆஃப்டர் மேரேஜ். ஆக்சுவலா ஐ ஸ்டார்ட் மை கார் ரேசிங் ஆஃப்டர் மேரேஜ். 2021 தான் ஸ்டார்ட் பண்ணேன், as I mentioned earlier. So he is the one who supported me. So ஆமா. So it was difficult actually, like வீடையும் பார்த்துக்கிட்டு work, because I'm an IT employee, so IT-யும் பண்ணிக்கிட்டு then car racing வந்து it was difficult. But since I had a good support from my husband, then family ரெண்டு பேருமே support பண்ணனால தான் I started my so அதனால I started my car racing. Main focus வந்து பாத்தீங்கன்னா like I want to break the barrier, because first time நான் வந்து car racing போறப்ப that day only I realized that not much of women is participating in this particular event. So I should நாங்க ரெண்டு பேருமே நாங்க என்ன பிளான் பண்ணா, we should start going, we should promote more women to participate in such event. ஏன்னா நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து they don't follow their passion. அவங்களுக்குன்னு கொஞ்சம் பேஷன் இருக்கும்.
வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில கல்யாணம் அப்படிலாம் இல்ல. இட்ஸ் ஆல்சோ இல்ல அப்படிலாம் இல்லவே இல்ல. அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இட்ஸ் ஆல் அபவுட் யூ ஹவ் யூ டேக் இட். ஏன்னா வந்து நீங்க வந்து பேசி புரிய வச்சீங்கன்னா ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நீங்க வந்து சும்மா கடனுக்கேன்னு பண்ணணும், லைக் சும்மா சொசைட்டிக்காக பண்ணணும்னு பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். பட் வந்து இல்ல இது இட்ஸ் மை பேஷன், ஐ வாண்ட் ப்ரூவ் மை செல்ஃப் அந்த மாதிரி டெஃபினட் பீப்புள் வில் சப்போர்ட். இட் டிபெண்ட்ஸ் வாட் யூ டூ ஆஃப்டர் மேரேஜ். ஸோ பிஃபோர் மேரேஜ்லாம் எனக்கு அவ்வளோவா அந்த மாதிரிலாம் இது இல்லை. நானும் எல்லாரும் மாதிரி ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே நம்ம கிட்ட. ஆமா ஆமா டெஃபினெட்லி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே இருந்துச்சு. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் மை கரியர். ஸோ ஓகே மேபி இதுல நான் வின் பண்ணனா இட் வில் ஹெல்ப் மை ஹஸ்பண்ட் அந்த பிஸ்னஸ். ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு இருந்துச்சு. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட். இப்போ கல்யாணம் ஆயிட்டு நிறைய உமன் வந்துட்டு என்னால எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான் என் பேஷனே போயிடுச்சு அப்படின்ற நிறைய பேர் இப்போ அப்படிதான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? See, இப்ப இருக்கிற current generation and technology, you have lots of way to come out. ஆமா. So you can show your passion and follow your whatever you want to do, you can do it. ஏன்னா இப்போ வந்து அந்த மாதிரி சப்போர்ட்ஸ் நம்மளுக்கு நிறைய இருக்கு. வெதர் டெக்னாலஜி வைஸாகவும் இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எல்லாம் தெரிய வருது. ஸோ நீங்க உங்களுக்கு பிடிச்சது எது பண்றதா இருந்தாலும் இட் won't ஸ்டாப் யூ. இட்ஸ் லைக் நீங்க தான் உங்களை ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க. ஆமா. பண்ணும்போது அது தடையவே இருக்காது. சோ உங்களை நீங்களே ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க. ஓகே இவங்க அவங்க நினைச்சுப்பாங்களோ, இல்ல அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இல்ல ஃபேமிலி என்ன நினைப்பாங்களோ. ஆமா, அதுவும் நம்ம ஊர்லயே வந்து நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சில விஷயங்கள்லாம். இட் டசன்ட் மேட்டர். உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கொடுக்கதா உங்க ஹஸ்பண்ட், உங்க ஃபேமிலி, உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே அத வந்து மேக் யூஸ் ஆஃப் இட். யா தூரம் வேணா போகலாம். ஆமா, எஸ், கண்டிப்பா கண்டிப்பா. அது ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி நீங்க புரிய வைக்கணும் ஆக்சுவலா. ஏன்னா நீங்க புரிய வைக்காம அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க? அவங்களால புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆமா ஆமா நிறையவே. பிகாஸ் எங்க வீட்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் எங்க அம்மா எல்லாம் ரொம்ப அகேன்ஸ்டா இருந்தாங்க. எங்க அம்மா, எங்க சித்தி, எங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து ஐயோ பொம்பளை பிள்ளையா, எப்படி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா கை கால் உடஞ்சிரும், ஏதாச்சும் போயிடுவோம்னா நான் வந்து அதுக்கப்புறம் புரிய வச்சேன். இல்லம்மா, இட்ஸ் லைக் இது ஒரு ஸ்போர்ட். இந்த ஸ்போர்ட் வந்து நாங்க வந்து சும்மா ரேண்டமா ஒரு ஈவெண்ட்டுக்கு போல, ஒரு FMSA அப்ரூவ் ஆன மட்டும் தான் போறோம். இட் வில் பி சேஃப். அப்படியே ஏதாச்சும் ஆனா கூட ஒன்னும் ஆகாது. மேக்சிமம் வந்து ஒரு பேசிக் என்ன சொல்லிக்க ஏதாச்சும் ஒன்னாலும் பாத்துக்கலாம். பட் இதனால வந்து எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். திஸ் இஸ் அவர் கெரியர். எங்க வீட்டுல நான் புரிய வச்சேன். ஃபர்ஸ்ட் எங்க பேரண்ட்ஸ் வந்து they were very shocked. அவங்க வந்து சப்போர்ட்டே பண்ணல. ஐயோ பொம்பளை பிள்ளையா போய் ஓட்டுறது, கை கால் உடஞ்சிச்சுன்னா என்ன பண்றேன். எங்க சித்திலாம் she was very against. அதுக்கப்புறம் வந்து நான் தான் வந்து I made them understand. ஏமா இது பண்ணாதான் வந்து எங்க பிசினஸ் வந்து ரன் ஆகும். இட்ஸ் கோயிங் டு ஃபீட் அஸ். ஸோ இது வந்து நாங்க வந்து irresponsible நாங்க பண்ணல. சும்மா ஒரு ஃபன்னுக்கோ ஜாலிக்கோ நான் பண்ணல. இதனால வந்து எங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ், ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கனால தான் நான் பண்றேன். அண்ட் இட் வில் டெஃபினெட்லி மேக் மை ஹஸ்பண்ட் அண்ட் த டீம் டு grow faster and grow in their field. ஸோ அதுக்காக தான் நான் பண்ணேன். ஐ மேட் தம் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே ஆமா அவங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாட்ஸ்அப், சோஷியல் மீடியால ஃபாரின் மெசேஜ் எல்லாம் பார்த்துலாம் பயந்துடுறாங்க. ஸோ நிறைய ஃபேக் நியூஸும் இருக்கு, குட் நியூஸும் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா they will support you. ஓகே மேம். நீங்க அவங்க ஹஸ்பண்ட் இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க அப்படி இப்படிலாம் சொன்னீங்களா? அப்போ நீங்க லவ் மேரேஜா? ஆமா மேரேஜ் பண்ணாலே ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமா ஆமா. See, love marriage, arranged marriage அந்த மாதிரிலாம் இல்ல. மேரேஜ். So you both are equal. So you should treat your partner equal. So ரெண்டு பேரும் ஷேர் பண்ணோம். ஆமா, it will help support each other so that you will grow together. அது நாங்க வந்து we believe honestly. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் வந்து we started everything on our own, both of us. So we supported each other. That's why we are here now. இல்லனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அருப்புக்கோட்டைன்னு சொன்னா முனியாண்டி விலாஸ் பால்பன், அதுக்கப்புறம் கனகராஜ் பேக்கரி பட்டர் பன். தீஸ் டூ இஸ் மை ஃபேவரட். எப்போ வந்தாலும் எங்க வீட்டுல வாங்கி வச்சிருவாங்க. நான் வரதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட்ன்னு சொன்னா லைக் மலையரசன் கோவில், அங்க போவேன். தென் வந்து எங்க ஏரியா சின்ன புளியம்பட்டி. ஸோ அங்க வந்து ராமானுஜ மடம் இருக்கும். ஸோ அங்க போய் பஜனை பாட போவோம் ஈவினிங் ஆச்சுன்னா. ஸோ அருப்புக்கோட்டைக்கு வந்தா
கமாலயா ஹோட்டல் அங்கே வந்து சிக்கன் சாப்ஸ் வாங்கி சாப்பிடுவேன். சாப்பாடு தாங்க அருப்புக்கோட்டை வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். ஸோ வேற எங்கேயும் நான் அவ்வளோவா போக மாட்டேன். அப்படியே போகிறதா இருந்தால் லைக் அதான் நான் சொன்னேன், சின்ன பிள்ளையம்பட்டியில் அந்த ராமானுஜ மடம் போவேன், மலையரசன் கோவில் போவேன். தென் வந்து சம்டைம்ஸ் எங்கள் ஸ்கூலை க்ராஸ் பண்ணி போவேன், எஸ்பிகே ஸ்கூல், எஸ்பிகே கேர்ள்ஸ் ஸ்கூல். ஸ்கூல் எந்த ஸ்கூல்? ஸோ எஸ்பிகே கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். 10th 2006 பாஸ் அவுட். யா, இட் வாஸ் நைஸ். ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? ஸ்கூல் வெளில இருக்க நான் ஒன்றும் அவ்வளோ பிரைட் ஸ்டூடெண்ட்லாம் இல்லைங்க. மோஸ்ட்லி இது சொன்னால் லாஸ்ட் பெஞ்சர் மாதிரி தான் நான். ஸோ அவ்வளோவா யாருக்கும் எனக்கு தெரியாது. பட் ஐ என்ஜாய் மை ஸ்கூல் பிகாஸ் அந்த ஸ்கூல் வந்து இட் டாட் மீ லாட். ஆக்சுவலாக வந்து நிறைய ஷேரிங், ஃப்ரெண்ட்ஸு, இதெல்லாமே இட் டாட் மீ அ லாட். உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்பாட் இருக்கும் அந்த மாதிரி தான்? எங்கள் ஸ்கூலில் வந்து ஃபேவரட் ஸ்பாட்டா, அந்த பொருட்காட்சி நடக்கிறப்ப எங்கள் ஸ்கூல் கிரவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஓப்பன் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். we can see ஆஹா நிறைய பேர் வராங்களே போகிறாங்களே, அப்படியே வேடிக்கை பார்ப்போம் உட்காந்து அந்த ஜன்னலில் வெளியே உட்காந்துட்டு. ஏன்னா அந்த பொருட்காட்சி அப்போ வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவாங்க. அப்படியே ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும் அந்த டைமில். ஸோ ஐ லைக் டு ஸ்டே தேர். தேங்க்யூ மேம். நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ உங்களோட டைமை எங்களுக்காக ஒதுக்கி நான் தெரியாத ஒரு விஷயத்த தெரிய வச்சிருக்கீங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களையும் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா நம்ம மக்கள் நிறைய பேர் இன்னும் உங்களுக்கு தெரியாம இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு அவங்க தெரியும். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். யா, தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து அருப்புக்கோட்டை அஃபிஷியல் பேஜ் வந்து நான் ஃபேஸ்புக் ஆரம்பிச்சதுலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். Facebookல ஆமாம், கிட்டத்தட்ட என்ன ஒரு 12-15 வருஷம் இருக்கும். அப்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ இட்ஸ் வெரி நைஸ் தட் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருக்கு. ஸோ தட் பீப்புள் ஆர் ஃபாலோவிங் தி அருப்புக்கோட்டை. ஏதாச்சும் ஒன்று நடக்குதுன்னா எவ்ரிபடி கம்மிங் டு நோ. ஆமா, தெரிஞ்சுப்பீங்க. ஆமா, இப்ப நீங்க எங்க இருந்தாலும் யூ வில் நோ. ஓகே, என்ன நடக்குது. இப்ப நெக்ஸ்ட் வீக் வந்து கோவில் திருவிழா வருது. அதுக்கு அடுத்த வாரம் வந்து சம் ஈவெண்ட் பொருட்காட்சி வருது. அந்த மாதிரி அந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்து அப் டு டேட் பண்றதுனால வி ஆல் நோ. ஸோ பீப்புள் வந்து அதுக்கேற்றப்பல அதுக்கேற்றப்பல நீங்க வந்து உங்க லீவ்ஸ்லாம் பிளான் பண்ணிக்கலாம். யூ கேன் கம் ஹோம் அண்ட் விசிட் ஆல் திஸ் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ டெஃபினெட்லி இந்த பேஜ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், டு பி ஹானஸ்ட். அது மாதிரி மழை பெஞ்சா கூட சொல்றாங்க, லைக் நாளைக்கு ஃபுல்லா மழை பெய்யுது, ஸ்கூல் லீவ் விட்டாலும் விட்டுருவாங்க. ஸோ அந்த அப்டேட்லாம் இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல். ஸோ யா, தேங்க்யூ மேம். நீங்க எங்களை பத்தி சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். யா, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் புட் லாட் மோர் அப்டேட்ஸ். ஸோ நாங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறோம். ஸ்டில் ஐ எம் an Aruppukottaians. ஸோ தேங்க்ஸ் அ லாட். ஃபாலோ அருப்புக்கோட்டை அஃபிஷியல் சொல்லிடலாமா? யா, ஃபாலோ அருப்புக்கோட்டை அஃபிஷியல்ஸ்.